வெல்கம் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்ப்போமா. வடை சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை வகை எல்லாமே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஒரு கை அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பக்குவம் வந்துடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். இந்த உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் போட்டுக்கோங்க, ஓகேவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனால் இதில் என்ன ஒன்று விழுந்து குழம்பு வச்சு கொடுத்தேன்னா என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதான் கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்குது. தக்காளி பழத்தை நறுக்கி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இன்னும் இதுதான் கொஞ்சம் கறி குழம்பு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சைடில் எண்ணெய் திரிஞ்சு வரும் தக்காளி வெந்தோன்னே. அப்புறம் 1/2 கிலோ கோழிக்கறி நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அந்த தக்காளியோட மசாலா இது எல்லாமே இதில் நல்லா படணும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. எந்த பக்குவத்துக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவு. ஆனால் கறி ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா சக்கையாயிரும். மினிமம் ஒரு 20 நிமிஷம் தான் கறி வேகணும். நல்லா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா போதும். கோழிக்கறியை பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷம் மட்டும்தான் வேகணும். மூடி வச்சுக்கிட்டோமா. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் செண்டா ஒரு 5 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தோம்னா கறி கொஞ்சம் அரைவேக்காலாக இருக்கும். அப்போ சிக்கன் பொடி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா இந்த பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கரம் மசாலாலாம் சிக்கன் பொடி மட்டும் நான் சேர்த்தேன். இதுவே டேஸ்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தேன் என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தையாச்சும் சொல்லுவாரான்னு. கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாரே தவிர நான் கேட்டுட்டு தான் சொன்னார். அவராக சொன்னதில்லை. இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமா இல்லை எங்கள் வீட்லேயும் இப்படி தான் என்னன்னு தெரில. கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சைடில் பூரா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அவ்வளோதான். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே மை ஃபேமிலிஸ், இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இது ரொம்ப நாளாக ஒரு பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை பேர் லட்சுமி ஸ்ரீ. அந்த பிள்ளைக்கான தான் அந்த வீடியோ எடுத்தோம். ஓகே மை ஃபேமிலிஸ், இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய், see you, டாட்டா.